அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம் ஆகும். இந்த ஆண்டின் ஜூன் 16ஆம் தேதி சூரியன் பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் நடைபெற உள்ளது. இதனால் 3 கிரகங்களின் சேர்க்கையும் உங்களுக்கு யோகம்தான். புதாதித்ய யோகம், சுக்கிராதித்ய யோகம் உருவாக உள்ளது. இதனால் உருவாகும் சுப பலன்கள் உங்களுக்கு தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் 12ஆம் தேதி மேச ராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். கும்பராசியில் இருக்கும் சனி வக்கரமடைந்து 28ஆம் தேதி மகர ராசிக்கு வருகின்றார். நவகிரகங்களின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கப் போகின்றது. ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய 32ஆம் தேதி கடகராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். ரிஷப ராசியில் இருக்கும் புதன் 18ஆம் தேதி மிதுன ராசிக்கு சென்று 32ஆம் தேதி கடகராசிக்கு அமரப்போகின்றார். மேசராசியில் இருக்கும் சுக்கிரன் 4ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மாறி 29ஆம் தேதி மிதுன ராசிக்கு போவார். தமிழ் மாதங்களில் சித்திரை மாதத்தை தான் வருடப்பிறப்பாக நாம் கொண்டாடுவோம். 3வது மாதமாக ஆனி மாதம் இருக்கும். மிக நீண்ட மாதமாகவும் ஆனி மாதம் இருக்கின்றது. இந்த மாதத்திற்கு 32 நாட்கள் உள்ளது. சூரியனின் வடதிசையில் பயணமாக உள்ளார். உத்தராயணத்தின் கடைசி மாதமாகவும் வருவது ஆனி மாதம். மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இது மிதுன மாதம் என்றுதான் அழைக்கலாம். கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் ஆனி மாதத்தில் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இந்த ஆனி மாதத்தில் கிடைக்கும் என்று பார்த்திடலாம். மகர ராசி அன்பர்களுக்கான இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான ஆனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதமும், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்தான் இந்த மகர ராசி அன்பர்கள். முதலில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அத்தியாவசிய செலவுகளை மட்டுமே செய்யும் உங்களுக்கு இந்த மாதம் நட்சத்திர அதிபதியான சூரியன் ருணரோகஸ்தானத்திலும் சஞ்சரிக்கின்றார். வரவுக்கேற்ற செலவு இருக்கும். விரும்பியது கிடைக்கும். அதே நேரத்தில் அதற்கான கூடுதலாக முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பயணத்தில் தடங்களும் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும். வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் லாபமும் குறையும். பணவரத்தும் சீராக இருக்கும். ஆர்டர்கள் வருவது தாமதப்படும். வாடிக்கையாளரிடமிருந்து அனுசரித்து செல்வதுதான் நல்லது. போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும். சக ஊழியர்களிடமிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். வீண் குழப்பம் ஏற்பட்டும் நீங்கும். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்கள், நண்பர்கள் மூலம் கிடைக்கும் உதவிகள் தாமதப்படும். பெண்களுக்கு கூடுதலாக செய்யும் முயற்சிகள் மூலம் விரும்பியபடி காரியத்தை செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரிடும். தொழிலில் திடீர் போட்டிகள் இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மனசு நிறைவேறுவதற்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடையவும் நேரிடும். வீண் பேச்சுகளை நீங்கள் தவிர்ப்பதுதான் நல்லது. எடுத்துக்கொண்ட வேலைகளை ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் தலை தூக்கும். மாணவர்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவதுதான் நல்லது. கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கூடுதல் கவனமாகவும் இருக்க வேண்டும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், நேரத்திற்கு ஏற்றாறு போல் வளைந்து கொடுத்து காரியம் சாதிக்கும் திறமை பெற்றவர்கள்தான் இந்த மாதம். நட்சத்திரத்தின் அதிபதியான சந்திரன் பாக்கியஸ்தானத்திலும் இணைகிறார். பஞ்சமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கின்றார். கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதாக செய்து முடித்து விடுவீர்கள்.
சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதால் பணவரத்து உங்களுக்கு தாராளமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தை செலுத்துங்கள். வீண் செலவுகளும் உண்டாகும். சூரியன் சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலங்கள் உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் மூலம் லாபங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாக நிதிநிலைகள் உயரும். கடன் பிரச்சனைகளும் குறையும். தொழில் போட்டிகள் விலகும். வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளும் விலகும். களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைந்து இருக்கின்றார்கள். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கும். குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீர்கள். மனைவிக்கிடையே அன்பும் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களும் வாங்குவீர்கள். தொல்லைகளும் நீங்கும். பெண்களுக்கு எதையும் எளிதாக செய்து முடிக்கும் திறமைகள் அதிகரிக்கும். பயணங்கள் அனைத்திலும் வெற்றி தரும் விதத்தில் அமையும். கலைத்துறையினருக்கு யாரிடமும் வீண் சண்டையை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களிடம் நீங்கள் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அனுசரித்து சென்றால்தான் நன்மைகள் உண்டாகும். இல்லையென்றால் அதனால் உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கும். அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ணாமல் போகும். எதிலும் கவனமாக செயல்படுவதுதான் நல்லது. உடல் சோர்வும் உண்டாகலாம். வீண் அலைச்சலை நீங்கள் தவிர்த்துவிட்டால் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் நீங்கும். எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சிகள் பலனளிக்கும். அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரியை தகுந்த நேரம் பார்த்து நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். சாமர்த்தியம் மிகுந்த உங்களுக்கு இந்த மாதம் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பஞ்சமாபதியுடன் இணைந்து களத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். மனதில் புதிய உற்சாகம் உண்டாகும். சூரியன் சஞ்சாரம் செய்வதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அனைத்து முயற்சிகளிலும் சாதகமான பலன் கிடைக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடியே வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமும். செவ்வாய் சஞ்சாரத்தால் கெட்ட கனவுகளும் தோன்றலாம். நட்பாக இருந்தவர்கள் பிரிந்தும் செல்வார்கள். சுக்கிரனின் சப்தமஸ்தான சஞ்சாரம் நல்ல பலன்களை தரும். தொழில் வியாபாரம் வழக்கம்போல் நடக்கும். எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரிகள் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. சுகஸ்தானத்திற்கு குரு பகவானும் இணைகின்றார். குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். பிள்ளைகளுக்காக சில பணிகளை நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். அவர்களை அன்புடன் நடத்துவதுதான் நல்லது. பெண்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. பணவரத்தும் உங்களுக்கு திருப்தி தரும். கலைத்துறையினருக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வீண் அலைச்சலும் காரிய தாமதங்களும் ஏற்படலாம். கவனமும் அதிகமாக இருக்க வேண்டும். அரசியல் துறையினருக்கு பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த லாபமும் வந்து சேரும். சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்புகளும் கிடைக்கும். வரவேண்டிய பணமும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு மனக்கவலைகள் நீங்கி வெற்றியாக மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால், ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு வணங்கினால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகள் உண்டாகும்.